நீங்க பேசாம மாமா நீங்க பேசாம இருங்க. நீங்க அவங்க வந்து இல்ல ஒண்ணு இல்ல, அவங்க நிறைய வேலைகள் வேற மாதிரி நடக்குது. நீங்க பேசாம இருங்க, என்னென்ன பண்ணணுமோ பண்ணட்டும், விடுங்க. விடுங்க விடுங்கண்டாச்சுல, விடுங்க அத்தை, இருங்க பேசாம இருங்க. நீங்க சார் எங்க இடத்துல வந்து நிக்கிறீங்க, நாங்க கேக்குறது தப்பா சார்? நாங்க வந்து தப்பானாலும் கேட்கல, நாங்க வந்து முறைப்படி தாசில்தார்ட்ட போய் மனு எதிர்மனு தாக்கல் பண்ணது கொண்டு ஒப்படைச்சோம். வரக்கூடாது ஸ்பாட்டுக்கு அவங்க நிப்பாட்டிட்டாங்க. இப்ப நீங்க என்ன முறையில வந்திருக்கீங்க? என்ன சார் சொல்லிருக்காங்க தாசில்தார்? கேன்சல் ஆயிருச்சு. நாங்க அதாவது ஆர்டிஓ வந்து கேன்சல் பண்ணிட்டாரு சார். அத்தை இருங்க ஒரு நிமிஷம் சார். ஆர்டிஓ வந்து கேன்சல் பண்ணிட்டாரு. கேன்சல் பண்ணினதை நீங்க 30 நாளைக்குள்ள மறுதாக்கல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. நாங்க மேல்முறையீடு செஞ்சுட்டோம், டிஆர்ஓல செஞ்சுட்டோம். அதை செஞ்சதை முறைப்படி தாசில்தார்ட்ட கொண்டு மனு கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கு அவங்களும் வாங்கி சைன் போட்டாங்க. ஸ்பாட்டுக்கு யாரும் வர மாட்டாங்க, நீங்க போங்க மாட்டாங்க. இப்ப நீங்க வந்திருக்கீங்கன்னா நீங்க எதனால வந்திருக்கீங்கன்னு நாங்க கேக்குறோம். இது கேட்டது நீங்க எப்படி கேட்கலாம்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? அப்ப எங்க இடத்துக்கு பார்வையிட வந்திருக்கீங்க, என்னை முறைப்படி வந்திருக்கீங்க, நாங்க கேக்குறது தப்பா ரைட்டா? என்ன வார்த்தை கேட்டான்னு முதல்ல பாத்தீங்களா? என்னமா கேட்டீங்க? நீங்க என்ன கேட்டீங்க? எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டாப்ல சார். அவங்க வந்து இருங்க ஒரு நிமிஷம், அவங்க வந்து படிக்க தெரியாதவங்க, அவங்க வந்து வயசானவங்க, எப்படி பேசணும்னு அவங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா சார்? நம்ம வந்து நீங்க வந்து படிச்சிருக்கீங்க, நீட்டா பேசுவீங்க, எப்படி கேட்கணும் எப்படி சொல்லணும்னு தெரியும். இல்ல சார் நீங்க வந்து ஆமா சார், என் ரெக்கார்டுங்கிறது கிடையாது யாரு மேல. அதாவது நாங்க வந்து நாங்க இவர்கிட்ட போய் தாசில்தார்ட்ட போய் மனு கொடுத்துட்டோம். நாங்க எடுக்கட்டும் சார், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீங்களே எடுங்க, நாங்களே எடுக்கிறோம், ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. இடம் கொடுத்தது தவறு. சரி தவறாவே இருக்கட்டும் சார். பாதை கிடையாது சார். எது சார் பாதை? நீங்க நிக்கிறதுதான் பாதை. நாங்க பத்திரம் இருக்கு, இருங்க சார் ஒரு நிமிஷம். நாங்க பத்திரமும் வச்சிருக்கிறோம், பட்டாவும் வச்சிருக்கிறோம். சரி சார், தவறா இருந்தா கேன்சல் பண்ணிக்கங்க. கேன்சல் பண்ணினதுக்கு காரணம் வந்து வேற. நாங்க அப்பீல் போயிருக்கோம். அங்க என்ன சொல்றாரோ அதை பாத்துக்கலாம் சார். நீங்க விடுங்க, நீங்க கத்தாதீங்கன்னு சொல்லிட்டேன். மாமா நீங்க விடுங்க, அந்த பாத்ரூம் எங்க வேணாலும் நீங்க விடுங்க. நான் ரெக்கார்ட் பண்ண பாக்குறேன். நான் ஒன்னும் செய்யல. நான் ரெக்கார்டு பிரகாரம் கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம்